வாகை குணசேகர் சார், இதுல என்ன சார் புது விஷயம் இருக்கு? கடுமையான விமர்சனங்களை சினிமாவிலும் அரசியல் களத்திலும் திமுக அதிமுக மேல வச்சாங்க. என்ன சொன்னாங்க? இலவசங்களால் நாட்டை சீரழிச்சிட்டீங்க, இலவசங்களெல்லாம் நீங்க தூக்கி தூர போடுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு அதே மாதிரியான திமுக அதிமுகவோட ஸ்டாண்ட் அடிப்படையில் ஒரு திட்டங்களை அறிவிக்கிறாரு, அறிவிப்புகளை வெளியிடுறாரு. அப்படின்னா மாற்று இல்லைல்ல, ஆல்டர்னேட்டிவ் இல்லைல்ல, நானும் ஒரு திமுக அதிமுக மாதிரியான ஒரு கட்சின்னு தானே சொல்றாரு அப்படின்றாரு பொன்வெல்சன் சார். அதாவது திமுக அதிமுகவுக்கு நெருக்கடி தருமா தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னா சூப்பர் ஸ்டாருக்கே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான் அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் லேட்டாக வரேன். 2000 ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் 2500 ரூபா கொடுத்தீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்னைக்கு கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணது வந்து வெற்றி மகளிர் திட்டம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, உழவர் நலன், மீனவர் நலன், சமூக நலம், அப்புறம் அந்த பொருளாதாரம், அந்த டிஸ்ட்ரிக்கு அந்த மாவட்டத்துக்கு தேவையான அந்த இதெல்லாம் பண்ணி ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஃபுல் தேர்தல் அறிக்கையை நான் படிக்கலை. இப்போ இதில் வந்து வெற்றி நியாயப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் வாய்ப்பு எனக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏங்க நாங்கள் தான் இன்றைக்கி வந்து அந்த எங்களோட திட்டங்களை வந்து நாங்கள் வெளியில் சொல்லணும். இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ள அந்த குடும்ப தலைவிகளுக்கு வந்து கண்டிப்பாக 2500 ரூபா. சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் திமுக அதிமுக கொடுக்கல, இதை பிரத்யேகமாக பிரதானமாக தாவேகா மட்டும்தான் கொடுத்ததுன்னு லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கா? இல்ல அப்படி இல்ல. அதாவது அதுல எங்க சார் நான் சொல்றேன்னா பொன்வெல்சன் சார் ஒண்ணு இல்ல சார், இல்ல நான் சொல்லிக்கல, மீனவர்களுக்கான அந்த வேலை இல்லாத நாட்களுக்கான இழப்பீட்டு தொகை 12000 தருவோம்னு சொல்லி அதிமுக சொல்லிருக்குல்ல. இது காலகாலமா எல்லாருமே கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு பொருளாதாரத்துல வளர்ந்துருக்குங்கிறத இப்ப வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க மீனவர்களுக்கு, இப்ப ஏன் எவ்வளவு சொல்றாங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும், நம்ம வரி வருவாய் எவ்வளவு கொடுத்துருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப நம்ம 12000 ரூபாய் எங்க தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அது வந்து அதிமுக எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க? அவங்களும் 12000 ரூபாய் தான். அதுல என்ன சார், அவங்க 12000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க, எங்க தலைவர் 18000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவங்க இதை வந்து எப்படின்னா அந்த மீனவர்கள் மேல் கொண்ட நலன் தானே தவிர வந்து அவங்களுக்கு போட்டியாக கிடையாது. இதை வந்து எப்படி வருவாயை பெருக்கிறது, இது எப்படி மீனவர்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஆங்கில தான். சரி, நான் வந்து பொன்வெல்சன் சார்ட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். அவங்க அதாவது அதிமுக திமுக ஆட்சி செய்த கட்சிகளாக இருக்கிறாங்க, தாவேகா ஆட்சி செய்ய ஆசைப்படுற கட்சியா இருக்குது. நிதி ஆதாரத்தை எந்த புள்ளியிலிருந்து பெருக்குவீங்க? அதாவது டெண்டர் ஒதுக்கும் போதே 40% கமிஷனை ஒதுக்காம இருந்தால் திமுக அதிமுக மாதிரி, ஓகேங்களா, கனிம வள கொள்ளையை அதாவது தனியார்ட்ட விடாமல் முறையாக அரசே நடத்தி அதோட வரி வருவாயை பெருக்கினார். பால் வளம், மீன் வளம், பதிவுத்துறை, முத்திரைப்பதிவு, முத்திரைத்தாள், வணிக வரி, இது போன்ற வருமானங்களை முறைப்படுத்தினால் சாத்தியமற்ற எல்லாமே சாத்தியம்தான். சரி, இப்போ பத்திரப்பதிவுத்துறையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சிருவீங்களா? இல்லை, அதை வந்து நீங்க எடுத்தோம் கவுத்தம் நம்ம இன்னைக்கு ஒரு டிபேட்ல இருந்துகிட்டு நம்ம சொல்லலாம். அதுதான் கேக்குறேன். வரி உயர்வுக்கான அம்சங்கள் மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அரசினோட வரி வருவாய் வந்து எதுல இருந்து வருதுன்னு சொல்றேன். இப்போ இன்னைக்கு போக்குவரத்து துறை வந்து இவங்க திராவிட ஆட்சி நடத்துறாங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் போக்குவரத்து துறை வந்து நான் லாப கணக்கு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. போக்குவரத்து துறை திமுக நடத்துறாங்கல்ல, திராவிட கட்சிகள் 40 வருஷமா நடத்துறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வந்து மின்சாரத்துறை வந்து லாபத்தில் வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு பழுதடையாத மின்சார டிரான்ஸ்ஃபார்மரை பழுதடைஞ்சது மாதிரி கணக்கு எழுதுனா அது எப்படி நஷ்டமா தான் போகும். ஆனால் நீங்க சொல்றீங்க தனியார் அதானி அம்பானி நடத்துற சோலார் பவர் வந்து லாபகரமா போகுது, அரசு நடத்துறது மட்டும் எப்படி நஷ்டமா போகுது? இல்லைங்க சார், 2 கேள்விதான் சார். எந்த அடிப்படையில் நிதி ஆதாரத்தை பெருக்குவீங்க? ஒன்று. ரெண்டாவது, தாவேகாவினுடைய தேர்தல் இருக்கை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருக்குன்னா இது திமுக அதிமுகவில் இல்லாத அம்சங்கள் இதுல பிரத்யேகமா இருக்குது, நாங்கள் சிறப்பான ஆட்சி தருவோம்னு துணிந்து சொல்ல முடியுமா தாவேகா? எங்களோட தேர்தல் அறிக்கை வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு அதிமுகவை பார்த்தா திமுகவை பார்த்தா வந்து எடுக்கலை. இது வந்து 17 பொருளாதார நிபுணர்கள், 12 கல்விமான்கள், 15 மருத்துவர்கள் எல்லாரும் ஒரு குழுவாக கூடி பலகட்ட ஆய்வு நடத்தி தமிழக மக்களோட பல்ஸ் அறிஞ்சு எது தேவை, எது சாத்தியம், எது சாத்தியமற்றதுன்னு தெரிஞ்சு தான் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் நாளை முதல்வர் அறிவிச்சாரு. தவிர வந்து அதிமுகவுக்கு போட்டி திமுகவுக்கு போட்டி அவங்க வந்து மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க சார், 2000 கொடுக்குறாங்க சார். இன்னைக்கு அவசியமா எதிர்பார்க்கறாங்க. இல்ல, மகளிருக்கான உரிமை தொகை 2000 கொடுக்குறாங்க. மேல 500 ரூபாய் வச்சு நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஆய்வுக்குழு தேவையா, அல்லது பெரிய ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு உருவாக்குனாங்களா? அவங்க 8000 to 12000 ரூபாய் மீனவர்களுக்கான இழப்பீட்டு தொகைன்னு சொல்றாங்க.
நீங்களும் 18ன்னு சொல்றீங்கன்னா மேல தானே வச்சு கொடுக்குறீங்கன்றாரு பொன்னுச்சி சார். அவங்க வந்து கடமைக்கு சொல்றாங்க, நாங்க அடிமனசுல இருந்து சொல்றோம். ஏன்னா ஆட்சியில இருந்தவங்க சொல்றதுக்கும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றவங்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு சார். ஆட்சிக்கு they have proven record. அவங்க கிட்ட ரெக்கார்ட் இருக்கு சார், செயல்படுத்துறதுக்கான ரெக்கார்ட் இருக்கு. நீங்க எப்படி செயல்படுத்தி எங்க செயல்படுத்தினாங்க? திமுக ஆட்சியில 505 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுல 63 வாக்குறுதி இன்னும் இருக்கு. நீட் தேர்வை ரத்து பண்ணாங்களா? இல்ல மகளிர்களுக்கு 1000 ரூபாய் இலவசம் சொன்னாங்களே, இப்போ அண்ணா பிறந்த நாளைக்கு 2.5 வருஷம் இழுத்தாங்க, கொடுத்தாங்களா? எனக்கு ஒரே அடுத்து கல்வி கடன் கேளுங்க. அப்ப நான் பேசுறத தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கேட்கட்டேன். கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்களே, பண்ணாங்களா? இல்ல பண்ணாங்க. நீட் தேர்வுல நாங்க விலக்கு கொண்டு வரோம், அந்த ரகசியம் பண்ணிருக்காங்க சார் அதிமுக. நான் கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தான் சார். மாநில பட்டியலுக்குள்ள கல்வியை கொண்டுட்டு வருவோம்னு சொல்றீங்கல்ல, நீங்க 2026க்குள்ள நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கொண்டு வருவீங்க? அதை அதுக்குண்டான முயற்சிகள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பிரதிநிதித்துவமே இல்ல சார். நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய திமுகவாலே அது முடியாத பொழுது தாவேகா எப்படி கொண்டு வரும்? அது சம்பந்தமான விளக்கங்கள், அது சம்பந்தமான இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்போ ஏன் கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வருவாங்க அப்படி. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு விளக்கு எப்படி வந்துச்சு? ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராட்டம், அதிமுகவுடைய செயல்பாடுகள், மக்களோட உணர்வுகளை எங்க தலைவர் சார் உங்களுக்கு தெரியாது கிடையாது. எங்க தலைவர் ஒரே ஒரு விஷயம் தான் சார், கூட்டுறவு சங்கங்கள்ல இருக்கக்கூடிய கடன்களை ரத்து செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாத்தியமா, முடியுமா? நாடாளுமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம எப்படி நீங்க மாநில பட்டியலுக்குள்ள கல்வியை கொண்டு வருவீங்க? கூட்டுறவு கடன்களை வந்து தள்ளுபடி பண்றது தமிழக அரசோட கடமை தான். நான் சொல்றேன், தமிழக அரசு ஆட்சிக்கு வரும்போது அதன் வரி வருவாய் மூலமா கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல வந்து 5 ஏக்கருக்கு கீழே வாங்கியிருக்கவங்களுக்கு ஃபுல்லாகவும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கும் 50% பண்றது வந்து ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. அது ஈஸியாக பண்ணிடலாம். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில், அண்ணா காலத்தில் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில், அதுக்கு பின்னாடி அம்மா ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு. ஆனால் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஒன்றிய அரசோடு மாநில அரசு கடந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய விஷயம். அதுதான் சார் நான் குறுக்கெடுக்க சார். 2 புள்ளி இருக்குல்ல சார். ஒன்று, நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா நாங்க பாஜக கிட்ட பேசி வாங்கிட்டு வரோம்னு சொல்லலாம். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மையோட நாடாளுமன்றத்தில் நீங்க எம்பியா இருக்கிறீங்க தாவேக்கானா, அதுக்கு சாத்தியமா இருக்கும். 2.0 வச்சுட்டு எப்படி சார் நீங்க மாநில பட்டியலுக்குள்ள கல்வி எல்லாம் இருந்து என்ன பண்ணாங்க? ரெண்டுமே பண்ணல. இல்ல இப்போ திமுக அதிமுக 40 எம்பி இருக்காங்க, 2 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு. அவங்களால கொண்டு வர முடிஞ்சா? அவங்களால கொண்டு வர முடியல. அவங்களும் முயற்சி தானே பண்றாங்க. அப்போ அந்த முயற்சியை தான் நாங்களும் பண்ணுவோம். அவங்க சொல்லவே இல்லைங்க சார், அப்படி ஒரு வாரக்குறுதியே கொடுக்கலையே அவங்க. நாங்க ட்ரை பண்றோம். நாங்க எங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு தமிழக மக்களோட நலன் சார்ந்து, தமிழக மாணவர்களோட நலன் சார்ந்தன்னு ஒன்று இருக்கு. நாங்க அதை முயற்சி பண்ணுவோம். சார் இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ மொழிக் கொள்கை சொல்றாரு, காவிரி ஒப்பந்தம், காவிரி மீட்பு சொல்றாரு, கச்சத்தீவு சொல்றாரு. இதெல்லாம் இப்போ தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி அறிக்கையில் கொடுக்குறீங்களே. இந்த 2 வருஷம் உங்களுடைய போராட்ட களம் எங்க? போராட்ட களத்தில் நின்று அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கம் மிகப்பெரிய அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்து சிறை நிரப்பும் எல்லாமே நடத்தி இன்றைக்கு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தீங்கன்னா சரி. 2 வருஷம் இதை பற்றிய பேச்சே இல்லை எந்த விதத்திலையும். ஆனால் தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுக்கும்போது நாங்கள் நியாயமான கேள்வி தானே சார். மத்திய அரசு கிட்ட தான் கல்விக்கான அந்த மாநில பட்டியலுக்கு வருவதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னா அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா கன்கரண்ட் லிஸ்ட் அதிகபட்சமான அதிகாரத்தை மாநிலங்கள் மத்திய அரசு தான் கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க சிஏஏக்கு எதிர்த்தீங்களா, அல்லது என்ஆர்சிக்கு எதிர்த்தீங்களா, அல்லது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக எதுவும் பேசாம வெறும் அறிக்கையின் மூலமாக சாத்தியப்படுத்த எங்க தலைவர்களுக்கு மாணவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பு 12வது மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்ட்ட பரிசு வழங்கும் விழாவில் இதை சொன்னார். நீட்டு உட்பட கல்வி சம்பந்தமாக எல்லாத்துக்குமே இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் சேர்த்து இதுக்கு விலக்கு கொடுக்கணுங்கிற கருத்து சொல்லியிருக்காரு. அவரோட நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இல்லை அவரு பொன்னுவேல் சார் அதை கேட்கல. இல்லை எதுவுமே போராட்டம் பண்ணதை நான் சொல்கிறேன். ஏன் சிஏ நீங்கள் வந்து வரலாறு பற்றி பாருங்கள். பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து அஜித்குமார் உட்பட 28 பேர் லாக்அப் மரணத்துக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து, அப்புறம் நேரடியாகவே அஜித்குமார் இல்லத்துக்கு போய் சந்திச்சார். தங்கை நீட் தேர்வால் மரணம் உண்ட தங்கை அனிதாவை போய் சந்திச்சார். பொது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கட்சிப்பு கட்டி முகத்தை மறைச்சு மக்களாக போராடினார். அதாவது எல்லாருமே இந்த தமிழக அரசியலை உற்று நோக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் போராட்ட காலத்துக்கு வர்றவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்றது அபத்தமானது. நன்றி சார். நான் பேசுறேன் சார். குணசேகர் சார், தேர்தல் முடிவை வந்து போல் இங்கே சொல்லிடுச்சு. 50% அவர் வந்து வாக்கு
பெறப்போகிறாருங்கிறத இந்த எக்ஸிட் போலே சொல்கிறது மாதிரி தான் ட்விட்டர் போல சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன், இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருக்கு மேலே சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். தலைவர் சொன்னது தான் மக்களையும் ஏற்றுக்கிறாங்க. அதாவது மக்கள் தான் முக்கியம், மக்களோட மனசு தான் முக்கியம், மக்களோட வாழ்க்கை தான் முக்கியம். ஏன்னா நான் உங்களில் ஒரு ஆள், உங்களில் ஒருவன், உங்களால் வளர்ந்தவன், உங்களுக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி என் தலைவர் சொன்னதை இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான்